2028 தான் அந்த லீஸ் முடியுது. 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை காலி செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் நம்முடைய கேள்வி. அரசாங்கம் இந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லா அரசாங்கமும் அப்படித்தான். நீங்கள் திமுக வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இல்லை, அதிமுக வந்தாலும் அப்படித்தான், காங்கிரஸ் வந்தாலும் அப்படித்தான். இதையெல்லாம் எதிர்த்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பார்களா? ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். ஆயிரத்தி 1999 தாமிரபரணி நதியிலே காவல்துறை குண்டாந்தடியாலே தாக்கப்பட்டு உயிர் நீத்து இன்றைக்கு 25 ஆண்டுகளை கடந்து நினைவேந்தல் நிகழ்வை நாம் நடத்த இருக்கிறோமே, அந்த 17 பேருக்கும் என்னுடைய நினைவஞ்சலியை முதலிலே நான் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். 70 ரூபாய் சம்பளத்தை 100 ரூபாய் ஆக்க வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு மாஞ்சோலை தொழிலாளர்களின் போராட்டம். அந்த 70 ரூபாயை தர மறுத்துத்தான் காவல்துறையை அந்த நிறுவனம் ஏவி விட்டது. 17 பேர் அந்த நதி தீரத்திலே விழுந்து தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டார்கள். இன்றைக்கு 25 ஆண்டுகள் கழித்து 453 ரூபாய் சம்பளம் வருகிறது. அந்த 453 ரூபாய் அந்த தினக்கூலிக்கும் இன்றைக்கு கேடு வந்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புகிற முயற்சியை இந்த மாஞ்சோலை நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. மாஞ்சோலை நிர்வாகத்தை 1928 இந்த நிறுவனம் 99 ஆண்டுகளுக்கு நீண்ட கால குத்தகைக்கு பெற்றது. எப்படி பெற்றது? மாஞ்சோலை இப்பொழுது இருக்கிற அல்லது பயிரிடுகிற 1000 ஏக்கர் மட்டுமல்ல, தேயிலை தோட்டம் இன்றைக்கு வெறும் 1000 ஏக்கர் மட்டும்தான். மொத்தம் 8373 ஏக்கர் அந்த நிறுவனம் வைத்திருக்கிறது. அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இப்பொழுது 1000 ஏக்கரிலே வந்து நிற்கிறது. அது மொத்தம் எவ்வளவு ஏக்கர்? 70,000 ஏக்கர். அந்த 70,000 ஏக்கர் எப்படி வந்தது? சிங்கம்பட்டி ஜமீன்தார் மூலமாக வந்தது. ஜமீன்தார் கதை நமக்கு தேவையில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் கூட வரலாற்றை உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்கிறது. 70,000 ஏக்கர் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு எப்படி வந்ததென்றால், அவர் இங்கே இருந்து கேரளா மார்த்தாண்டவர்மனுக்கு ஆதரவாக சண்டைக்கு போகிறார். போகிற போது சிங்கம்பட்டி ஜமீன்தார், அதற்கு பின்னாலே தான் வெள்ளைக்காரன் ஜமீன்தார் ஆக்கினான். அதற்கு முன்னாலே ராஜாக்களை எல்லாம் பிடித்து ஜமீன்தார் ஆக்கின கதை ஒன்று தமிழ்நாட்டிலே உண்டு. அந்த கதைக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. இங்கே இருந்து சிங்கப்பட்டி ராஜா போகிறார். மார்த்தாண்ட அந்த கேரள வர்மாவோடு அவர் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட சண்டையினால சிங்கம்பட்டி ஜமீன் இறந்து போகிறார். சிங்கம்பட்டி ஜமீன் இறந்து போனதால அவருடைய குடும்பத்துக்கு மார்த்தாண்டவர்மா 70,000 ஏக்கர் நிலத்தை கொடுக்கிறார். அந்த 70,000 ஏக்கர் நிலத்தை வாங்கி கொண்டு வந்த சிங்கம்பட்டி ஜமீன்தார் அதை காடுகளாக அப்படியே விட்டுவிட்டார். அதற்கு பின்னால இந்த ஜமீன்தாருடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் வெள்ளக்காரன் ஒரு பள்ளிக்கூடத்தை சென்னையிலே நடத்தி எல்லோருக்கும் ஆங்கில வழி கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜமீன்தார் பிள்ளைகளுக்கு மட்டும், நம்மெல்லாம் போய் படிக்க முடியாது. அப்போ ஜமீன்தார் பிள்ளைகளை மட்டும் கூட்டி
சென்னையிலே வைத்து ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை நடத்தி ஆங்கிலேய பழக்க வழக்கங்களை ஜமீன்தார் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படி சொல்லிக் கொடுக்கிற போது அங்கே ஒரு டியூட்டர், இன்றைக்கு வாத்தியார் என்று சொல்லுகிறோம், அன்றைக்கு டியூட்டர் ஆசிரியர் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டார் என்று அந்த டியூட்டரை சிங்கம்பட்டி ஜமீன்தாரும் இன்னொரு ஜமீன்தார் மகனும் சேர்ந்து கொலை செய்து விட்டதாக ஒரு வழக்கு. அந்த வழக்கு இங்கே எப்படி நாம் உள்ளூர் கோர்ட்டில் வழக்கு நடந்தால் வழக்கறிஞர்களுக்கு தெரியும், அப்பீல் செஷன்ஸுக்கு போகிறோம், அங்கேயும் வழக்கு முடியவில்லை என்று சொன்னால் ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். அப்பொழுது சென்னை மாகாணத்தில் எப்படி வழக்கு நடந்தது என்றால், சென்னை நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு போக வேண்டும். அப்படி போவதற்கு சிங்கம்பட்டி ஜமீன்தார் மகனுக்கு நிறையா செலவானது. எவ்வளவு? அன்றைக்கு 4 லட்சம் ரூபாய். அந்த 4 லட்சம் ரூபாய் இல்லாமல் சிங்கம்பட்டி ஜமீன்தார் இந்த பிரிட்டானியா நிறுவனத்தை கூப்பிட்டு 99 வருஷத்துக்கு மாஞ்சோலையை நீ வைத்துக்கொள், 4 லட்சம் ரூபாயை கொடு அப்படின்னு கேட்டு அந்த 4 லட்சம் ரூபாயை வாங்கி லண்டன் பிரிவு கவுன்சிலே போய் வழக்காடி சிங்கம்பட்டி ஜமீன்தாருடைய மகனை விடுதலை செய்தார்கள். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் மாஞ்சோலை அந்த எஸ்டேட். அதற்கு பின்னாலே அவர்கள் வந்து நுஸ்லிவாடியா நிறுவனம், அது பின்னாலே தான் நுஸ்லிவாடியா நிறுவனமாக மாறியது. நுஸ்லிவாடியா யாருன்னா பாகிஸ்தானுடைய தந்தை ஜின்னா அவர்களுடைய பேரன், அவர் தான் நுஸ்லிவாடியா. அவருடைய நிறுவனம் தான் இப்பொழுது மாஞ்சோலையை கையிலே வைத்திருக்கிற நிறுவனம். அந்த நிறுவனம் இன்றைக்கு 99 வருஷம் லீஸு. எப்போ முடியுது? 2028 முடியுது. 2028 முடிய நின்று வாங்கி அதை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றங்கள் சொல்லிவிட்டது. இப்போ நமக்கு இருக்கிற சந்தேகம் என்னவென்றால், 2028 தான் அந்த லீஸ் முடியுது. 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை காலி செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் நம்முடைய கேள்வி. இங்கே ராதாகிருஷ்ணன் ஒரு அருமையான தகவலை சொன்னார். நான் அதை சேர்த்து ஒரு தகவலை சொல்லுகிறேன். நான் இருக்கிற ஊர் புதுக்கோட்டை சமஸ்தானமாக இருந்தது வெள்ளைக்காரங்காலத்தில், தனி ராஜா. கோயம்புத்தூருக்கு அப்புறம் அதிகபட்ச மில் இருக்கிற இடம் எங்கள் புதுக்கோட்டை தான் இருந்துச்சு, இப்போ இல்லை. அந்த பஞ்சாலைகள் இருந்த இடம் புதுக்கோட்டை திவானாக இருந்த கலிபுல்லா 1946 ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த இடத்த ஃபுல்லாக கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறார்? 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் கொடுக்குறாரு. இந்த பஞ்சு மில்லை தவிர வேறு எந்த வேலையும் இதில் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அரசாங்கம் இந்த இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒப்பந்தம் போடுறாரு. அப்போ திவானா இருந்த கலிபுல்லா. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? அந்த நூற்றுக்கணக்கான ஏக்கரை எல்லாம் அந்த பஞ்சு மில் நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் திருப்பி கொடுக்காமல் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் மாஞ்சோலையை மட்டும் இன்றைக்கு அப்படி செய்யாமல் 4 ஆண்டுகளுக்கு முன்பே காலி செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அரசாங்கம் இந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லா அரசாங்கமும் அப்படித்தான். நீங்கள் திமுக வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இல்லை, அதிமுக வந்தாலும் அப்படித்தான், காங்கிரஸ் வந்தாலும் அப்படித்தான். இதையெல்லாம் எதிர்த்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பார்களா? ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். இங்கே திமுக அதிமுக அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் இல்லை, எல்லாரும் ஒரே ஜாதி தான், அது ஆளுகிற ஜாதி. அதற்காக மாற்றி எங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? வன்னியரசு நின்னாரு, தோக்கடிச்சிட்டாங்க. நெல்லை முபாரக் நின்னாரு, தோக்கடிச்சிட்டாங்க. நான் நின்று தோக்கடிச்சிட்டாங்க போன சட்டமன்ற தேர்தலில். நீங்கள் நின்று 3 பேரும், நாங்கள் 3 பேரும் நின்னோம். நான் மத்திய சென்னையில் நின்றேன். வன்னியரசு அதே மாதிரி குறைந்த வாக்குகளில் தோல்வி அடைந்தார். அதே மாதிரி நெல்லை முபாரக்கும் தோற்கடிக்கப்பட்டார். அப்படி வச்சுக்கங்களேன். ஏன்னா மக்களுக்காக போராடுபவர்களுக்கு நாம் எப்போதும் வாக்களிப்போமா என்றால் நிச்சயமாக இல்லை. அவங்க மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. எவன் உழைக்கிறானோ அவனை தலைவர்களாக வச்சுக்கிறது, எவன் காசு கொடுக்குறானோ அவனை எம்எல்ஏவாக வச்சுக்கிறது, அவ்வளவுதான் மக்களுடைய மனோநிலை. எனவே அந்த மனோநிலையையும் நீங்கள் மாற்ற வேண்டும். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான நியாயமான உரிமை கிடைக்க வேண்டும்.
ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள் கேட்குறது. அந்த மாஞ்சோலையை அரசாங்கம் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக பிரித்து ஆளுக்கு 10 ஏக்கர் கொடு. கிட்டத்தட்ட அதில் 8773 ஏக்கர் இருக்கு. நீ சொல்கிற கணக்குப்படி பார்த்தாலும் கூட 512 பேர் தான் உன்னுடைய நிரந்தர வேலையாட்கள்னு அந்த பதிவில் நீ வச்சிருக்கிற. 500 பேருக்கு 10 ஏக்கர் கொடுத்தால் கூட மீதம் அரசாங்கம் வச்சுக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதை செய்யாமல் இங்கே பிளைன்ஸ்லேருந்து, அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெறுகிறேன். இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் ஸ்ரீமாவா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் சுமார் 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவங்களுக்கு எங்கள் மாவட்டத்தில் எல்லாம் ஆளுக்கு 5 சென்ட் 10 சென்ட் இடம் கொடுத்தாங்க. புதுக்கோட்டை, அதே மாதிரி திருச்சி, தஞ்சாவூர் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை அன்றைக்கு ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் கொடுத்தது. ஆனால் ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை. எல்லாரும், ஏன்னா பிளைன்ஸில் அவங்களால இருக்க முடியாது. மலைப்பகுதிகளிலே பிறந்து மலைப்பகுதியிலே வளர்ந்த அந்த மக்களுக்கு சமவெளி பகுதியிலே இருக்க முடியாது. அதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருந்து வந்த 1 லட்சம் பேரும் வாங்கின இடத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு கூடலூர், அதாவது நீலகிரி மாவட்டத்தில் போய் குடியேறினார்கள். அது வரலாறு. இன்றைக்கும் அந்த நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமான வாக்காளர்கள் அந்த தொகுதியில் யார் என்று கேட்டால் இலங்கையிலிருந்து வந்தவர்கள். அவங்கள யாரும் அங்கே குடியமர்த்தலை, எங்கள் பகுதியிலே தான் இடம் கொடுத்தாங்க. அவர்களால் இருக்க முடியவில்லை, நீலகிரிக்கு போய்விட்டார்கள். எனவே மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள், அதில் பிறந்தவர்கள் பிளைன்ஸ் என்று சொல்லக்கூடிய சமவெளி பகுதியில் வாழ முடியாது என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும், அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ மேலே இருந்து ஒருத்தர் சொல்றாரு உடனே காலி பண்ணி கொடு, அப்படியெல்லாம் ஏற்புடையதல்ல. ஏனென்றால் அங்கே விளைகிற தேயிலை அந்த தொழிலாளிகளின் இரத்தத்தில் விளைந்தது. அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கான நியாயமான ஏற்பாட்டை செய்து தாருங்கள் என்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பிலே தெரிவித்து, நீங்கள் எங்கெல்லாம் போராடுகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களோடு நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.